ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुगमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतरसमालयं मुकुरकोरसिका भुवि भावुकाः। शृण्वतां स्वगतः कृष्णा पुण्यश्रवणकीर्तनः हृदयन्तस्थो हे अभद्राणि विदुनोति सुहृत्सताम्। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्या सर्वलोकैकदृक्प्रता सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते। साधु साधु थादायिन् अतीनो चाताकराः नामुञ्च कदाचिन्मां प्रेम नगरत्कन्तयो स्फुरा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணை, ஆன்மீக ஆச்சாரியர்களுடைய கருணை, மூத்த வைஷ்ணவருடைய கருணையை பெற்று இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். அவங்களுடைய பிரார்த்தனை, அவங்களுடைய கருணை நமக்கு தேவை. சாஸ்திரங்களில் சம்பாஷணைகளை நம்ம இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேவகுதி கர்தம முனி, அதாவது ஸ்வயம்புவ முனுவுக்கும் கர்தம முனிக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை. அதன் பிறகு அந்த திருமண ஏற்பாடு நடைபெற்று தேவகுதியோடு திருமணம் நடைபெறுகிறது. ஆரம்பத்துல தேவகுதி என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் ஸ்ரத்தையோடு நம்ம பல்வேறு உதாரணங்கள்லாம் கொடுத்து பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிற தற்காலிக பெண்கள் எப்படி இருந்தாங்க, கலாச்சாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவகுதி வேத கலாச்சாரம் படி மிக ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன்னுடைய கணவன், மிகச்சிறந்த ஒரு கணவன் கர்தம முனி ஒரு ஒரு பிராமன், இவங்க ஒரு சத்திரிய பெண். அந்த பிராமன் அப்படிங்கும்போது அந்த அளவிற்கு ஆன்மீகம், அந்த ஆன்மீக அறிவு, அதெல்லாம் நித்திய கர்மாக்கள் என்றால் பகவானுக்காக எப்படி சேவகம் செய்து கொண்டிருந்தார், அதற்காக கர்தம முனிக்கு தேவகுதி எப்படி தன்னால் முடிந்த அனைத்து விதமான சேவகத்தையும் நித்தியமாக செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதன் பிறகு ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு பெண் தனக்கு சேவகம் செய்ததன் விளைவாக உடம்பு ரொம்ப அப்படியே வருந்தி, உடம்பு ரொம்ப இழைச்சு போய் பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு அந்த ஒரு பொலிவு இல்லாமல் இருந்த ஒரு பெண் தன்னுடைய மனைவி அப்படிங்கிற நோக்கத்துல பார்க்கும்போது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது தனக்கு குழந்தைகள் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வெளிப்படுத்த, அதற்காக அவர் எப்படி ரொம்பவும் அற்புதமான அளவில் அந்த மாளிகையை அமைத்தார். பறக்கும் தட்டு போல அந்த பறக்கும் தட்டுல ஒவ்வொரு கோள்களுக்கும் செல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய தவ வலிமையின் மூலமாக பல்வேறு வகையான வசதிகள், பல்வேறு வகையான இன்பங்களை தன்னுடைய மனைவியான தேவகுதிக்கு கொடுத்து, தன்னை 9 பாகங்களாக பிரித்து, அதாவது 9 விஸ்தரிப்பு, பகவான் எப்படி இவங்களோட கோபிகளோட அந்த ராசலீலையில தன்னை எப்படி விரிவங்கப்படுத்தி கொண்டாரோ அது போல 9 பாகங்களாக 9 கர்தம முனியாக தன்னை விரிவங்கப்படுத்தி கொண்டு தன்னோடு மனைவியோடு உல்லாசமாக இருந்தது. அதன் மூலமாக 9 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த திருமணத்துக்கு முன்னாடியே கர்தம முனி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ரொம்ப நாள் இந்த வாழ்க்கையில் இருக்க மாட்டேன். எந்த வாழ்க்கையில? இந்த கிரகஸ்தாசிரம வாழ்க்கையில் நான் தொடர்ந்து இருக்க மாட்டேன். நான் நிச்சயமாக ஒரு வானப்பிரஸ்தனாக மாறி ஒரு சந்நியாச நிலைக்கு மிக விரைவில், திருமணத்திற்கு பிறகு, என்னுடைய பொறுப்புகள் முடிந்த பிறகு நான் சென்று விடுவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு நிபந்தனை. சோ இப்ப அவர் வெளியே போக போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிந்தவுடன் இப்ப பேச ஆரம்பிக்க போறாங்க. இவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னா, தனக்கு ஆதரவாக யார் இருக்க போகிறார்கள்,
நான் வந்து நீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு பக்தன், ஒரு சாது. அப்படிப்பட்ட உங்களிடமிருந்து எனக்கு இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்கல. பௌதீகத்திற்கான இன்பங்கள் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்தீங்க. இப்ப நீங்க போனதுக்கு அப்புறமா நான் தனிமைப்படுத்தப்படுவேன். எனக்கு வந்து இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் அதற்கான ஞானத்தை எனக்கு யார் தருவார்கள்? ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு, தன்னுடைய கணவன் வெளியே போகக்கூடாது, அத மனசுல வச்சுட்டு கணவன் வெளியே போகாம தன்னுடைய பௌதீக வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை தேவகுதி கர்தம முனியிடம் கூறுகிறார். இது நான் அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்ல. இன்னைக்கு விருப்பப்பட்டவங்க எல்லாருமே படிக்கலாம். தேவகுதிருவாச்சா சர்வம் தத்பகவான் மஹ்யம் உபவாகா பிரதிஷ்ருதம் அதாபி மே பிரபன்னாய அபயம் தாதுமர்ஹசி. தேவகுதிருவாச்சா சர்வம் தத்பகவான் மஹ்யம் உபாவாக பிரதிஷ்ருதம் அதாபி மே பிரபன்னாய அபயம் தாதுமர்ஹசி. யார் படிக்க ஆசைப்படுறீங்களோ படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கலாமா? படிங்க படிங்க. தேவகுதி உவாச்ச சர்வம் தத் பகவான் மஹ்யம் உபவாக பிரதிஷ்ருதம் அதாபி மே பிரபன்னாய அபயம் தாதுமர்ஹசி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேவகுதிர்வாச சர்வம் தத் பகவத் மஹ்யம் உபவாக பிரதிஷ்டிதம் அதாபி மே பிரபன்னாய அபயம் தாதுமர்ஹசி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। प्रभु जी प्रणाम। देवहूतिरुवाच सर्वं तत्भगवान् मह्यम् उपोवाह प्रतिश्रुतम् अतापि मे प्रपन्नाय अभयं दातुमर्हसि। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. வேற யாரும் படிக்கிறீங்களா? தேவகுதிர் உவாச்சா, லாஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா அபயம் தாத்து மர்ஹசி, அபயம் தாத்து மர்ஹசி. ஒரு 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 மனைவிக்கு தன் கணவனோடு இருக்கும் வரை பயம் என்பதே தெரியாது இல்லையா? இப்ப இந்த இடத்துல கணவன் பிரிந்து போக போறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையை புரிந்து கொண்ட பிறகு தேவகுதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணவனிடம் கூறுகிறார், என்னுடைய பிரபுவே, நீங்க வந்து எனக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்க என்கிட்ட என்னெல்லாம் ஒரு ப்ராமிஸ் நீங்க பண்ணிருந்தீங்களோ எல்லாமே நான் வந்து அனுபவித்து விட்டேன். காரணம், நான் உங்களிடம் முழுமையாக ஒரு சரணடைந்த ஆத்மா. சரணடைந்த ஆத்மானா எப்படி நம்ம பகவானுக்கு சேவகம் செய்வோமோ அது போல இங்கு தேவகுதி தன்னுடைய கணவன், அந்த கணவன் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமானவர் கிடையாது, மிகச்சிறந்த ஒரு பக்தர் அவர். காரணம், அவர் வந்து அந்த தவம் செய்து கொண்டிருந்த போது 10,000 வருடங்கள் தவத்தில் இருந்த பொழுது சாக்ஷாத் பகவானே அவர் கண்முன் தோன்றி கூறுகிறார், நீ ஆசைப்பட்ட மாதிரி திருமணம் நடக்க போகுது, தேவகுதிங்கிற ஒரு பொண்ணு சுயம்புவமனுடைய மகள் உன்னுடைய மனைவியாக வரப்போகிறாள் அப்படின்னு பகவான் வந்து பிஃபோர் மேரேஜ், திருமணத்துக்கு முன்பாகவே வந்து அந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார், இது நடக்க போகுது உன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு. அப்படின்னா அவருக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு ஒரு சாதாரண உறவு கிடையாது, மிக உயர்ந்த ஒரு பக்தர். அப்படிப்பட்ட பக்தருக்கு தேவகுதி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த பக்தி தொண்டு ஆற்றுவதில் பெரும் பங்கு படைத்தவள். அதனாலதான் சொல்றாங்க அவங்க, நான் வந்து உங்களுக்கு முழுமையாக என்னை சரணாகதி உங்களுக்கு அடைந்து உங்களுக்கு நான் எல்லா சேவகம் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல அவங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. இப்ப நீங்க போயிட போறேன்னு சொல்றீங்களே, எனக்கு வந்து பயமற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் தர வேண்டும் அப்படிங்கிறார். எதை பார்த்து நான் பயப்படவே கூடாது, அந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை தேவைப்படுகிறது. சோ முழுமையாக ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடம் சரணடைந்து அந்த கணவன் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த பயத்திலிருந்து நான் விலக வேண்டும், எனக்கு அந்த பயமே தெரியாம இருக்கணும், ஏன்னா நான் தனிமையில இருக்க போறேன் அப்படிங்கிற அதுக்காக பயம் த்வித்யா அபினே வேஷாத ஷயத் ஈஷத் அபேதஷ்ய விப்பர்யோ அஸ்மிருதகா. இதுவும் வந்து பாகவத்துல ஒரு ஸ்லோகம் தான். இந்த பயம் என்பது எதற்காக வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தின ஒரு ஸ்லோகம் அது. இந்த பயம் எதற்கு ஒரு ஜீவராசிகளிடம் வருகிறது என்றால், தன்னுடைய பௌதீக உடலை, அந்த பௌதீக உடல் அந்த ஆத்மாவை சரியான முறையில் அடையாளப்படுத்தி கொள்ள முடியாமல் பௌதீக உடலோடு அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த பயம் வருகிறது. பௌதீக உலகம் என்றாலே அதுவும் பகவானினுடைய ஒரு சக்தி தான் இல்லையா?
அந்த பகவானினுடைய சக்தியின் மூலமாக இந்த பௌதீக உலகம் வரும்பொழுது ஆத்மாவானது தன்னை மறந்து, தன்னுடைய உறவை மறந்து அந்த பௌதீக வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு வகையான பயங்கள் ஏற்படுகின்றன. எனக்கு இந்த செல்வம் தொடர்ந்து இருக்குமா, எனக்கு ஏதாவது ஆபத்து வருமா, மற்றவங்களால பொறாமப்பட்டவங்க என்னை பார்த்து என்னுடைய செல்வத்தை அபகரிக்க பார்ப்பாங்களா, சோ அந்த மாதிரி பல்வேறு வகையான பயம். என்னுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்குமா? காரணம் என்ன அப்படின்னா, உடல் அளவில், உங்களுடைய பெயரளவில், உங்களுடைய புகழளவில் தான் நம்மளுடைய வாழ்க்கை பௌதீக வாழ்க்கையில் இருக்கிறதால அந்த பயம் இங்கு வருகிறது. ஏன்னா அப் டு திஸ் பாயிண்ட், இந்த ஒரு நேரம் வரைக்கும் தேவகுதி முழுக்க முழுக்க ஒரு பௌதீகவாதியாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஆனாலும் தன்னுடைய கணவனுக்கு மிகச்சிறந்த ஒரு தர்ம பத்தினின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு பத்தினியாக தன்னுடைய கணவனுக்கு சேவகம் செய்து வந்தாலும் ஒரு பௌதீகவாதி போல் இருந்ததினால், கணவனை முழுமையாக நம்பி அவர்தான் எனக்கு ஒரு கணவன், ஒரு ஆன்மீக ஆச்சாரியர் அப்படிங்கிற மாதிரி முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டாள். சோ அதுதான் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பயம் அப்படிங்கிறது எப்ப வரும் என்றால், ஒரு பொருளை நீங்கள் சார்ந்து இருக்கும் பொழுது, அந்த பொருளிலிருந்து சார்பற்ற நிலைக்கு நீங்கள் வரும் பொழுது, இங்க நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம் என்றால் அந்த பௌதீக வாழ்க்கையை சார்ந்து இருக்கிறோம். அந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபடாத வரை நீங்கள் ஒரு ஆன்மீக ஆச்சாரியராக ஆக முடியாது, மிகச்சிறந்த கணவனாக ஆக முடியாது, மிகச்சிறந்த உறவினராக ஆக முடியாது, ஒரு தாயாக முடியாது, ஒரு தந்தையாக முடியாது. உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை உங்களால் செய்ய முடியாது. சோ அந்த பௌதீக பந்தத்திலிருந்து வெளியே வரணும், அதை சார்ந்து இருக்கக்கூடாது. சோ அதற்காகத்தான் தேவகுதி தன்னுடைய கணவனை பார்த்து கூறுகிறாள், நான் பயமற்ற நிலையில் நான் வாழ வேண்டும் அப்படின்னு. தொடர்ந்து அவர் கூறும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க எனக்கு 9 பெண் குழந்தைகள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பெண் குழந்தைகள் நாளைக்கு திருமணமானவுடன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களுடைய கணவனுடைய வீட்டிற்கு சென்று விடுவார்கள். இது நார்மலா நடக்கிறது தானே. ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கணவர் இருக்கும் இடத்திற்கு சென்று விடுவார்கள். அது போல இங்கு தேவகதி என்ன சொல்றான்னா, இப்படி எல்லாருமே போன உடனே நீங்களும் நான் சன்னியாசியா போக போறேன், இந்த இல்லற வாழ்வினுடைய இன்பத்தை எல்லாம் துறந்து வனத்திற்கு சென்று தவம் செய்து பகவானை சென்று அடைய போகிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்கும்போது, ஒரு சன்னியாசி நீங்க வேற எதை பத்தியுமே நினைக்க போறதே கிடையாது. அப்படி நீங்க போகும்பொழுது நான் நிர்கதி அடைந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன ஃபர்தரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத்தனை நாளா நான் என்னுடைய நேரத்தை வீணடித்து விட்டேன். நம்ம பௌதீக வாழ்க்கையில நம்ம இருக்கிறவங்க எல்லாமே இது ரொம்ப நல்லா நினைச்சு பார்க்கணும். நம்ம பௌதீக வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்ம ஒண்ணு மற்றவர்களை சார்ந்து இருக்கிறோம். ஒரு வயதான பெற்றோர்கள், ஒரு வயதானவரா இருந்தாருன்னா தன்னுடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கிறார்கள், பையனையோ பொண்ணையோ சார்ந்து. இல்லைன்னா ஒரு பெண்ணாக இருக்கும்போது கணவனை சார்ந்து இருப்பது, கணவன் இல்லை என்றால் மகனை சார்ந்து இருப்பது. அந்த மாதிரி எல்லாரையுமே சார்ந்து இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை என்பது வீணடிக்கப்படுகிறது. இந்த பௌதீக வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ, எதற்காக நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டுமோ அது வீணடிக்கப்படுகிறது. சோ அதுதான் இங்க தேவகுதி சொல்றாங்க, நான் உங்களோட இருக்கும் பொழுது நான் இதை முழுக்க முழுக்க வீணடிச்சிட்டேன். அவங்க ஃபுல்லா என்ஜாய்மெண்ட், முதல்ல சர்வீஸ் டு த ஹஸ்பண்ட், பகவானுக்கு கணவனுக்கு சேவகம், அதன் பிறகு உல்லாசமான வாழ்க்கை. நம்ம அந்த உல்லாசமான வாழ்க்கையை பத்தி படிக்கல, காரணம் இது சம்பாஷணைகள் அப்படிங்கிறதுக்காக, அதனால நம்ம ரொம்ப டீப்பா போல. அதுல பாகவத்துல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்லோகங்கள் மூலமாக அவங்க எப்படி அந்த வாழ்க்கையை அனுபவித்தார்கள், அந்த சுகத்தை கர்தம முனி தன்னுடைய தவ வலிமையினால் தேவகுதிக்கு எப்படி கொடுத்தாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே அனுபவம் தான். சோ அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பௌதீக வாழ்க்கையினுடைய அனுபவத்தை தவிர, இப்ப பௌதீக வாழ்க்கைன்னா இன்னைக்கு இருக்கிற தற்காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா குடிக்கணும், ஏதாவது மாமிச உணவு சாப்பிடணும், இல்லையா ஏதாச்சும் ஒரு கிளப்புக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு தரம் கட்ட செயலில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் போது அது அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தம் தர்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வார இறுதி நாட்கள், வீக்கெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரம். இந்த பப் கல்ச்சர் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி பப்புங்களுக்கு எல்லாம் போயிட்டு அங்க போய் குடிச்சுக்கிட்டு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அது அவங்களுக்கு ஒரு பெரிய சுகமா, அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பௌதிக ஆசைப்படுபவர்களோடு யாரெல்லாம் சேருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வீணடிக்கப்படுகிறது. ஆனா இங்க தேவகுதி என்ன சொல்றாங்க, நீங்க அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தவங்க, உங்களோட நான் அசோசியேஷன் வச்சுக்கிட்டு உங்களோட சங்கமம் வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட நான் அதை பயன்படுத்திக்க தவறிவிட்டேன். அதனாலதான் பகவான், அதாவது சைத்தன்ய மகாபிரபு, குண்டிச்சா மர்ஜன், நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க. சைத்தன்ய மகாபிரபு இந்த ஜெகநாத் புரி நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல ஜெகநாதருடைய ஆலயம் ஸ்ரீ மந்திர், இந்த கடைசியில குண்டிச்சா மந்திர். சோ ரத யாத்திரா இந்த ஸ்ரீ மந்திர்ல இருந்து அந்த குண்டிச்சா மந்திருக்கு போகும். போயிட்டு அங்க ரதத்தில் உள்ள 3 விக்கிரகங்களும் அந்த குண்டிச்சா ஆலயத்தின் உள்ளே எடுத்து செல்லப்பட்டு 7 நாட்கள் அங்க இருக்கும். அது வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். சோ அதைத்தான் மகாபிரபு அவர்கள் தன்னுடைய நாட்களில் செய்யும் போது 24 வருடங்கள் அவர் ஜெகநாத் புரியில தான் தன்னுடைய சந்நியாச வாழ்க்கையை சுகமாக அனுபவித்துக் கொண்டிருந்தார். சுகமாக அப்படின்னா பகவானுக்கு சேவகம், தன்னுடைய தொண்டர்களோடு சங்கமம், பக்தர்களுக்கு பிரவச்சனம், எப்பொழுதுமே சங்கீர்த்தனம், அந்த மாதிரி முழுக்க முழுக்க அந்த பகவானினுடைய சிந்தனையில் தன்னுடைய வாழ்க்கையை அங்கு கழித்துக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் ஒவ்வொரு ரத யாத்திரைக்கு அப்பவும் அந்த குண்டிச்சா மர்ஜனம் அப்படிங்கிறது அந்த பக்தர்கள் அனைவரையும் அழைத்து அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தி ஜெகநாதர் உள்ள வர்றதுக்கு தூய்மையாக வைத்துக் கொண்டிருப்பார். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஏய் மதா பூரா துவார ஆகே பாத்த யாத்தா சகல சுகிலே தாஹா கே வர்ணிபே கதா. பூரா துவார ஆகே, பூரா துவார ஆகே அப்படின்னா அந்த ஆலயத்தின் முன்னால் உள்ள அனைத்து வழிகளும் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. ஓகே, அது எப்படி பண்றாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பகவான் உள்ள வரப்போறார், அந்த கோயிலுக்குள்ள வரப்போறார். அந்த கோயிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா தெருக்களையுமே அந்த குண்டிச்சா மர்ஜனத்துல மகாபிரபு அவர்கள் தூய்மைப்படுத்துகிறார். சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானை, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் அவர்கள் இந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்துக்கு அவர் ஒரு பொருளுரை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரை அந்த ஆலயத்திற்குள், ஜெகநாதர் இல்லையா, ஜெகநாதர் இஸ் நன் அதர் தென் லார்ட் கிருஷ்ணா, அந்த பகவான் கிருஷ்ணர் அந்த ஆலயத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி எப்படி தூய்மையாக வைக்கப்பட்டிருக்கிறதோ அது போல கலங்கப்படுத்தப்பட்ட நம்முடைய இதயத்தையும் நாம் தூய்மையாக வைத்துக் கொண்டு இருந்தால்தான். அதனாலதான் சிக்ஷாஷ்டகத்துல சொல்றாரு இல்லையா, ஃபேமஸா சொல்றாரு, சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், அது சுத்தமாக வைக்கப்பட வேண்டும். ஹிருதயந்தஸ்தோ ஹே அபத்ராணி, ஸ்ரீமத் பாகவத்துல நம்ம பார்த்திருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த இதயம் அழுக்குகளினால் மிக 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 விரைவில் அது அசுத்தம் அடையக்கூடிய தன்மை உடையது அந்த இதயம் என்பது. காரணம் நமக்கு எப்ப பார்த்தாலுமே அந்த ஒரு காமம், அந்த இச்சை, எனக்கு இதை அனுபவிக்கணும், எனக்கு அது வேணும், எனக்கு பொருள் வேணும், பெயர் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மகாபிரபு சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் சொல்லிட்டு அதன் விளைவாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஷண்வதா ஸ்வகதகா கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனகா, பகவான் பரமாத்மாவாக ஒவ்வொரு ஜீவராசி இதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பலனை அவர் கேட்கறதால, நீங்க ஹரிநாம சங்கீர்த்தனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கும் பொழுது அந்த இதயத்தை அவர் தூய்மைப்படுத்துகிறார். தூய்மைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த பௌதீக கலங்கங்களில் இருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். இங்க தேவகுதிக்கு அதுதான் ப்ராப்ளம். தேவகுதிக்கு என்ன பிரச்சனை என்றால், இதெல்லாம் நான் எதுவுமே செய்யலையே, நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது நான் ஒண்ணுமே செய்யல, அதனால எனக்கு ஒரு பயம் ஒண்ணு வருது, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுடைய ஒரு கருணையை தவிர நான் பெருசா எந்த ஒரு பலன் தரக்கூடிய செயல்களில், எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிற மாதிரி செயல்கள் நான் எதுவுமே செய்யல. நான் அனுபவித்த வாழ்க்கைகள் அனைத்துமே உங்களினால். அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஆன்மீகத்தில் என்னை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்க போயிட போறீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்கிட்ட, நான் பயமா இருக்கு, எனக்கு தனியா இருக்கிறது பயமா இருக்கு, அதை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபர்தரா எப்படி அவங்க இந்த பௌதிக வாழ்க்கையை அனுபவித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஒரு அற்புதமான ஸ்லோகம். இந்திரிய அர்த்தேஷு ஷஜந்த்யா பிரசங்கஸ்த்வயி மே கிருதஹ
अजानन्थाय परं भावं तथापि अस्त्व अभयाय मे इन्द्रिया अर्थेषु षजन्त्या प्रशाङ्गस्त्वयि मे कृतः अजानन्त्य परं भावं तथापि अस्त्व अभयाय मे. யாரும் படிக்கிறதா இருந்தா படிக்கலாம். இந்த ஸ்லோகமும் அனுப்பியிருக்கு. हरे कृष्ण प्रभु जी. நான் इन्द्रियार्थेषु सञ्चत्या प्रसङ्गस्त्वयि मे कृतः अजानन्त्या परं भावं तथाप्यस्त्वभयाय मे. हरे कृष्ण प्रभु जी. हरे कृष्ण प्रभु. Yes, Swami, படி. इन्द्रियार्थेषु सञ्चत्य मे कृताः अजानन्त्य परं भावं तथाप्यस्त्वभयाय मे. हरे कृष्ण. इन्द्रियार्थेषु हरे कृष्ण सज्जन्त्या प्रभु. इंद्रियार्थेषु हरे कृष्ण. படிங்க மது. इन्द्रियार्थेषु सज्जन्त्या प्रसङ्गत्वयि मे कृतः अजानन्त्य परं भावं तथाप्यस्त्वभयाय मे. हरे कृष्ण. இந்திரியா அர்த்தேஷு படிங்க படிங்க மது. इन्द्रियार्थेषु सज्जन्त्या प्रसङ्गस्त्वयि मे कृतः अजानन्त्या परं भावं तथाप्यस्त्वभयाय मे. हरे कृष्ण प्रभु. इंद्रियार्थेषु सज्जन्त्या प्रसङ्गस्त्वयि मे कृतः अजानन्त्या परं भावं तथाप्यस्त्वभयाय मे. हरे कृष्ण प्रभु. ஹரே கிருஷ்ணன். இந்திரியார்த்தேஷு சஜந்தியா, இங்க வந்து தேவகுதி புலம்பல் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னுடைய கணவன் வந்து விட்டுட்டு போக போறாரு அப்படிங்கும்போது, உங்களுடைய ஆன்மீக நிலையை புரிந்து கொள்ளாமல் நான் என்னுடைய இந்திரிய சுகத்துக்காக உங்களிடம் நான் மிகுந்த ஒரு பாசத்தோடு இருந்தேன். ஒரு மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேவகுதி ஒரு பெண்ணாக தன்னுடைய இந்திரிய சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு ஆணின் மீது அதிக கவனத்தை செலுத்த துவங்குகிறாள். அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம இந்த புரிஞ்சுக்கிறோம். கணவன் மனைவி, கணவன் வந்து மிகச்சிறந்த நிலையில் இருக்கிறான் ஆன்மீகத்தில், இருந்தாலும் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை கூட இல்லாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய இந்திரிய சுகம் எனக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி. அது தவறு கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீகத்திலும் வளர வேண்டும் அப்படிங்கிறது அங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு மிஸ்ஸிங். அது தேவகுதி கிட்ட அது கிடையவே கிடையாது அந்த நேரத்துல. அதனால தன்னுடைய நிலையை எண்ணி அவள் புலம்புகிறாள், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு. இப்ப நம்ம இதை வந்து எடுக்க பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெண் ஆனவள் நிச்சயமாக வேறு ஒருவரை சார்ந்துதான் இருக்க முடியும். கர்தம முனியினுடைய ஆன்மீக நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர் வந்து எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்து வருகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியாமல் அவங்க வந்து வெறும் சுகத்திற்காக மட்டுமே அந்த மாதிரி கர்தம முனிகிட்ட இருந்திருக்காங்க. கர்தம முனிக்கு எல்லாமே புரியுது, அவங்க வந்து எதற்காக பயப்படுகிறார்கள், என்ன தேவைப்படுகிறது. ஒரு ஒரு பெண்ணானவள் பௌதீக சுகத்திற்காக மட்டுமே, குறைந்த புத்திசாலித்தனம் உடையவர், லெஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியா சொல்றாரு இல்லையா, பெண்களுக்கு வந்து குறைந்த மதிதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதை வந்து நம்ம ஆக்சுவலா எப்படி அதை அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பெண்களுடைய இதயம், பிரபுபாதர் எழுதுறாரு, நீங்க வந்து ஒரு மேற்கத்திய நாடுகள்ல போய் பெண்கள் புத்திசாலித்தனம் மற்றவர்கள் லெஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப இந்தியாலேயே இந்த ஒரு வார்த்தையை நம்மளால எங்கேயுமே ஓப்பனா ஒரு பிரவச்சனத்துல நம்மளால பேச முடியாது. காரணம், இன்னைக்கு வந்து பெண்கள் ஆணுக்கு நிகராக பௌதீகத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆண்களை விட, கணவன்மார்களை விட பெண்கள் வந்து அந்த பௌதீக புத்திசாலித்தனத்தில் மிகவும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பட் சாணக்கியர் பண்டிட் சொல்ற மதி குறைந்தவர்கள் பெண்கள் அப்படிங்கிறதுக்கு பிரபுபாதர் என்ன ஒரு உதாரணம், எப்படி ஒரு விளக்கம் தருகிறார் என்றால், பெண்கள் மிகவும் மிருதுவானவர்கள், தே ஆர் வெரி சாஃப்ட். இதயத்துல வந்து ரொம்ப மிருதுவானவர்கள்.
அந்த ரொம்ப சாஃப்ட் நேச்சர் பெண்கள் அப்படின்னா அது வந்து ஒரு குழந்தைகளுடைய இதயத்திற்கு ஒப்புமையாக பார்க்கப்படுகிறது. தே ஆர் கம்பேரிங் வித் ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பெரிய வித்தியாசம் எதுவுமே தெரியாம இருக்கிறதால எதை புரிஞ்சுக்கணும் எதை புரிஞ்சிக்க கூடாது. இந்த இடத்துல தேவகுத்தி லெஸ் இன்டெலிஜென்ட் எதுக்காக சொல்லப்படுகிறது என்றால், பிகாஸ் ஆஃப் அவர் சாஃப்ட் ஹார்ட்டட்னஸ், அந்த இதயம் ரொம்பவும் அப்படியே ஒரு பஞ்சு போல இருந்ததினால் கணவனின் மீது அதிக அளவில் ஒரு ஒரு பிரியத்தை சுமந்து கொண்டு அவருக்காக மட்டுமே சேவகம் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீய சூத்ரஷ் ததவ் வைஷ்யா, இந்த 4 பேரு ஸ்ரீ, சூத்ரர்கள், வைஷ்யர்கள், இவங்க எல்லாருமே பிறப்பினால் குறைந்தவர்களாக இருக்கலாம். அதுல வந்து பெண்கள் இருக்கலாம், வைஷ்யர்கள் இருக்கலாம், சூதரர்கள் இருக்கலாம். இவங்க எல்லாமே மிக உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும். உயர்ந்த நிலை என்றால் பகவானை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். எப்ப தெரிந்து கொள்ள முடியும் என்றால், அந்த பௌதீக ஆசைகளிலிருந்து வெளியேறி ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது. இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதற்குத்தான் சாது சங்கம் இல்லையா? சாது சங்கே சாது சங்கே சர்வ சித்தி ஹோய், லவ மாத்திர சாது சங்கே சர்வ சித்தி ஹோய். சின்ன ஒரு ஒரு நொடிப்பொழுத விட ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அந்த சாது சங்கம் இருந்ததுன்னா, இங்க வந்து தேவகுத்திக்கு சாது சங்கம் பல வருடங்கள் இருந்திருக்கிறது இல்லையா? அப்படி பார்க்கும்போது பிரபு நீங்க சாது சங்கேன்னு சொல்றீங்களே, தேவகுத்தி வந்து சாதுவோட தான் இருந்திருக்காங்க. அதுதான் நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சாது சங்கம் அப்படின்னா அது எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதுவோடு சங்கமம் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அது எப்படி பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நாரத முனி சொல்றாரு, தஷைவாம் மே அனுரக்தஷ்ய பிரசிர்தஷ்ய ஹதானிஷனக. 4 விஷயங்கள் சொல்றார். ஒரு சாதுவோடு ஒருவன் இருக்கும்போது அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இங்க அவரை பத்தி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல வந்து எப்படி அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் வந்தது, அவருடைய பழைய வரலாறு, பூர்வ ஜென்மத்தில் அவர் எப்படி ஒரு ஒரு வேலைக்கார பெண்ணுடைய மகனாக பிறந்து சாதுக்களோடு அவருக்கு சங்கமம் ஏற்பட்டது. அப்படிங்கும்போது அந்த சாதுக்களோடு எனக்கு நெருக்கம் அதிகமாகியது. எப்படி அதிகமாகிறது என்ற ஆய்ச்சி அப்படின்னா, என்னுடைய நடத்தை மிகவும் மிருதுவாக இருந்தது, மிகவும் இனிமையாக இருந்தது. அதனுடைய காரணத்தினால் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் விலகியது. அந்த சாதுவோட இருந்ததினால பாவங்கள் விலகியது. சோ சாதுவோடு ஒரு தொடர்பு, மிகவும் இனிமையாக பழகுவது, அந்த சாதுவின் மீது நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது, அந்த நேரத்தில் உங்களுடைய இந்திரியத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வது, உங்களுடைய உடலையும் மனதையும் அதற்கு ஏற்றாற் போல வழி நடத்துவது, அந்த சாதுக்களுக்கு சேவகம் செய்வது. இதுதான் வந்து ஒரு சாது சங்கம் அப்படின்னா இதுதான் அர்த்தம். தத்விதி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேன சேவையா. அதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக ஆச்சாரியரிடம் அடைக்கலம் அடைந்து பணிவான முறையில் அவருக்கு சேவகம் செய்து. சோ பணிவு பிளஸ் சேவகம் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த சாது சங்கம் அப்படிங்கும்போது இவ்வளவு குவாலிபிகேஷன் இருந்தா தான் அது சாது சங்கம். நீங்க ஒரு சீனியர் டிவோட்டியோட கார்ல போறீங்க, இல்லைன்னா டெம்பிள்ல வந்து ஒரு சீனியர் டிவோட்டி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க பிரசாதம் சாப்பிடுறீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ சாது சங்கம். பிரபுஜி நான் வந்து டெய்லி அவரோட கார்ல போவேன், அவர் ரொம்ப சீனியர் மோஸ்ட் வைஷ்ணவா அப்படின்னா, நீங்க இதுல ஒண்ணுமே பண்ணலையே. அவர்கிட்ட பணிவா நடந்துக்கல, அவருக்கு இணையாக அவரோட கார்ல போயிருக்கீங்க, இணையாக அவரோட உட்காந்துக்கிட்டு நீங்க பிரசாதத்தை சாப்பிட்டுருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது தட் இஸ் நாட் அ சாது சங்கா. உண்மையாகவே உங்களுக்கு அந்த சாது சங்கத்தின் மூலம் சர்வ சித்தியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இது எல்லாம் நீங்க பண்ணணும். தேவகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பண்ணுனாங்க. ஆனால் அவங்க செய்த ஒரே ஒரு விஷயம், தவறான விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்மீகமாக எதையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படவே கிடையாது. சோ ஒரு பௌதீக வாழ்க்கை, யாராச்சும் வந்து ஒரு பௌதீக வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னா
அவர்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காக அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் என்றால் ஆன்மீக வாழ்க்கையில் அவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பகவானை பற்றி என்ன தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அதன் மூலமாக இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து நான் துறவரம் அடைவதற்கு என்ன தெரிந்து கொண்டேன், கடைசி வரைக்கும் நான் என் புருஷனோட தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் என் பையனோட தான் இருப்பேன், என் பொண்ணோட தான் இருப்பேன், நான் கட்டின வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னா அது ஆன்மீக வளர்ச்சியே கிடையாது. எல்லாத்தையுமே விட்டுட்டு பகவானை நம்பி நான் எப்ப நான் போக போறேன் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, சாகம் பகவதோ நூனம் வஞ்சித மாயையா திருதம் யத்வாம் விமுக்திதாம் பிராப்ய ந முமுக்ஷேய பந்தனாத். சாகம் பகவதோ நூனம் வஞ்சித மாயாய திருதம் யத்வாம் விமுக்திதாம் பிராப்ய ந முமுக்ஷேய பந்தனாத். இந்த ஸ்லோகமும் நான் அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். யாராச்சும் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா படிக்கலாம். हरे कृष्णा प्रभु जी प्रणाम्स। साहं भगवतो नूनं वंचिता मायया दृढं यत्त्वं विमुक्तितं प्राप्य न मुमुक्षेय बन्धनात्। हरे कृष्ण। साहं भगवतो नूनं वंचिता मायया दृढं यत्त्वं विमुक्तितं प्राप्य न मुमुक्षेय बन्धनात्। नूनं वञ्चिता मायया दृढं यत्त्वं विमुक्तितं प्राप्य न मुमुक्षेय बन्धनात्। साकं भगवतो नूनं वाञ्छिता मायया धृतं यत्त्वां विमुक्तितां प्राप्य न मुमुक्षेय बन्धनात्। हरे कृष्णा। साकं भगवतो नूनं वञ्चितो मायया दृढं यत्त्वं विमुक्तिदं प्राप्य न मुमुक्षेषे बन्धनात्। हरे कृष्णा। हरे कृष्ण। साहं भगवतो नूनं वञ्चिता मायया धृतं यद्वं विमुक्तितं प्राप्य न मुमुक्षेय बन्धनात्। हरे कृष्ण। हरे कृष्णा। साहं भगवतो नूनं वञ्चिता मायया दृढं यत्त्वं विमुक्तिदं प्राप्य न मुमुक्षेय बन्धनात्। हरे कृष्णा। साकं भगवतो नूनं वञ्चितं मायया दृढं यत्त्वं विमुक्तितं प्राप्य न मुमुक्षेय बन्धनात्। ஓகே. சாகம் பகவதோ நூனம், உண்மையான ஒரு புலம்பல். யாருடைய உண்மையான புலம்பல்னா தேவகுத்தியினுடைய ஒரு உண்மையான புலம்பல் இந்த ஸ்லோகத்துல அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெல்ல முடியாத பகவானின் உடைய ஆற்றல், பகவானினுடைய மாயா சக்தியினால் நான் தோற்கடிக்கப்பட்டேன். பகவானினுடைய மாயா சக்தியை யாராலையுமே வெல்ல முடியாது இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க அவங்க. பகவானே, உங்களுடைய வெல்ல முடியாத மாயா சக்தியினால் நான் தோற்கடிக்கப்பட்டேன். எனக்கு கர்தம முனி போன்றவருடைய ஒரு சங்கமம் கிடைத்த போதிலும், இது அப்கோர்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்றாங்க. இந்த ஸ்லோகம் கர்தம முனி கிட்ட தான் பாடுறாங்க. அவங்க பாடும்போது சொல்றாங்க, பிரபுவே, பகவானினுடைய வெல்ல முடியாத சக்தியினால் நான் தோற்கடிக்கப்பட்டேன். எப்படி தோற்கடிக்கப்பட்டேன்? பக்கத்துல நீங்க இருந்தாலும் கூட எனக்கு விடுதலையும் பௌதீக பந்தத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது கூட நான் எப்படி முக்தியை நோக்கி பயணம் செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து ஆசைப்படவே இல்லை. இதுதான் என்னுடைய ஒரு தவறு அப்படின்னு ரொம்ப புலம்புறாங்க. தேவகுதிக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவங்க ஒரு மிகப்பெரிய பேரரசனுடைய மகள் இல்லையா? நல்ல ஒரு கல்வி தரம் உண்டு, ஒரு கலாச்சாரம் உண்டு, திருமணம் செய்து கொள்ள போவது யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும்.
எல்லாமே தெரிந்து கூட அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மாயா சக்தியினால் அவள் தோற்கடிக்கப்படுகிறாள். அதற்காக வருந்துகிறாள். இப்ப மாயா சக்தி அப்படின்னா துர்கா தேவி இல்லையா? பகவானினுடைய மாயாவினுடைய பிரதிநிதி துர்கா தேவி பகவான். இன்னைக்கு பௌதீகத்தில் நமக்கு பெரிய முன்னேற்றங்கள்லாம் நடைபெறுகிறது அப்படின்னா அது பகவானினுடைய ஒரு சக்தியான துர்கா தேவி மூலமாக கிடைக்கின்றது. ஆனா அந்த ஞானத்தை பயன்படுத்தி இந்த தேவகுதி படித்தவள், கலாச்சாரம் அறிந்தவள், எல்லா விஷயமும் தெரிந்தவள், அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஞானத்தை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்காம அவங்களுடைய ஒரு பௌதிகத்திற்காக இப்படி நான் வீணடித்து விட்டேனே அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப ரொம்ப வருத்தப்படும் பொழுதுதான் கர்தம முனி சொல்றார், ஆறுதலாக அவர் பேச போறார். இப்போ கர்தம முனி அவர் தன்னுடைய மனைவி தேவகுதியை பார்த்து கூறுகிறார். ரிஷிருவாச்சா மாகிதோ ராஜ புத்ரிதாம் ஆத்மானாம் பிரதி அனிந்திதே பகவம்ஸ்தே அக்ஷரோ கர்ப்பம் ஆதுரத் சம்பிரப்தஷ்யதே ரிஷிருவாச்சா மாகிதோ ராஜா புத்ரிதாம் ஆத்மானாம் பிரதி அனிந்திதே பகவாம்ஸ்தே அக்ஷரோ கர்ப்பம் ஆதுரத் சம்பிரபத்ஷதே. யாரும் படிக்கணும்னா படிங்க. हरे कृष्ण प्रभुजी। ऋषिरुवाच मागितो राजपुत्री तम् आत्मानं प्रत्यनिन्दिते भगवांस्तेक्षरो गर्भम् अतुरात् सम्प्रपत्स्यते। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण। ऋषिरुवाच मागितो राजपुत्रीतम् आत्मानं प्रत्यनिन्दिते बहवां तेक्षरो गर्भम् अधुरास्थं प्रबध्यते। हरे कृष्ण। उवाच मागितो राजपुत्रीतम् आत्मानं प्रत्यनिन्दिते बहवांस्तेक्षरो गर्भम् अधुरात् सम्प्रपत्स्यते। हरे कृष्ण। ऋषिरुवाच मागितो राजपुत्रीतम् आत्मानां प्रत्यनिन्दते बहवांस्तेक्षरो गर्भम् अधुरात् सम्प्रपद्यते। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. சோ இந்த புலம்பல், தேவகுதியினுடைய ஒரு புலம்பலை கேட்ட பிறகு கணவனான கர்தம முனி அவர் என்ன கூறுகிறார் என்றால், நீ எதை கண்டும் நீ ஏமாறவில்லை. ஓகே, நீ வருத்தப்படாத, நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படவே படாத. இளவரசி இல்லையா, பெரிய இளவரசியாக இருந்தவள். உண்மையிலே சொல்ல போனா நீ புகழுக்கு ஏற்றவள், புகழக்கூடியவள். அதனால நீ எந்த காரணத்தினாலும் நீ ஏமாற்றப்பட்டதாக உன்னை கருதாதே. வீழ்ச்சியே அடையாத பகவானே மிக விரைவில் உன்னுடைய கர்ப்பத்தில் உன்னுடைய மகனாக பிறக்க இருக்கிறார், உனக்கு மகனாக பிறக்க இருக்கிறார். சோ உன்னுடைய கர்ப்பத்தில் பகவான் மகனாக அவதரிக்க இருக்கிறார். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ புகழக்கூடியவள், அனைவராலும் போற்றக்கூடியவள், நீ ஏமாற்றப்பட்டதாக தயவு செஞ்சு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து என்ன கூறுகிறார் என்றால், எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிந்திருக்கின்றன இல்லையா? படித்த பெண் ஒரு பிராமணனை திருமணம் செய்து கொள்ள வருகிறார் அப்படிங்கும்போது தேவகுதி என்ன சொன்னாங்க, நான் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்து கூட உங்களை நான் சரியா பயன்படுத்திக்கல, ஆன்மீகத்தில் நான் வளருவதற்காக நான் உங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கு அவர் இங்க பதிலாக கொடுக்கிறார். நீ நிச்சயமாக திருமணத்தின் போது அனைத்து விதமான புனிதமான சபதங்களை ஏற்றவள் நீ. அதனால பகவான் நிச்சயமாக உனக்கு அவருடைய கருணையை வழங்குவார். நம்பிக்கையோடு முதல்லயே சொல்லிடுறார். அவர்லாம் மகா முனி இல்லையா, அவர் முதல்லயே சொல்லிடுறார், உனக்கு பகவான் பிறக்க போறார், உன் வயிற்றுல பிறக்க போறாரு. ஆனா அது பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரை வரவேற்பதற்கு நீ வரவேற்கிற இல்லையா? நம்ம பார்த்தோம்ல, குண்டிச்சா மர்ஜனம்ல பகவான் ஜெகநாதருடைய விக்கிரகங்கள் உள்ள எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே அந்த சுத்து வட்டாரத்தையே மகாபிரபு சுத்தப்படுத்துகிறார். எல்லா துவாரங்கள்
எல்லா தெருக்களையும், அந்த பக்கத்துல இருக்கிற அந்த கோயிலை சுத்தி இருக்கிற தெருக்கள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி பகவானை உள்ளே அழைக்கிறார். அது போல இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய இந்திரிய கட்டுப்பாடு, சமயத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து விதமான நியமங்கள், ஒரு 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 பக்தனாக ஒருவன் வர வேண்டும் என்றால் வேத கலாச்சாரங்கள், வேதங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது, பல்வேறு வகையான நியமங்கள் கூறப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அவர் தன்னுடைய மனைவிக்கு என்ன சொல்றார், இங்க என்ன போதிக்கிறார் என்றால், நம்பிக்கையோடு. காரணம் என்ன அப்படின்னா, நீ புனிதமான சபதங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். திருமணத்தின் போது பல்வேறு வகையான சடங்குகள், பல்வேறு வகையான மந்திரங்கள் ஓதப்பட்டுதான் இந்த திருமணம் நடைபெறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே நீ ஏத்துன்னு இருக்க. சோ பகவானின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு, உன்னுடைய இந்திரியத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, உன்னால என்னெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமோ, ஃபாலோ பண்ண முடியும், வாட் எவர் அப்சர்விங் யூ டு. நம்ம ஃபாஸ்டிங் அப்சர்வ் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் ரிச்சுவல்ஸ் அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்சர்வன்ஸ் வி ஆர் டூயிங் இட். சோ அதை எல்லாமே நீ பண்ணு. அப்படி பண்ணும்பொழுது நிச்சயமாக பகவானுடைய கருணை உனக்கு ஏற்பட்டு, அவர் நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஒரு உலகத்தை உனக்கு காண்பிப்பார். எந்த மாதிரி உலகம்? பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஞானத்தை பெறக்கூடிய ஒரு உலகம். அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்லி ஷி வில் பி அவே ஃப்ரம் த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப சின்சியராக பக்தியில், தவத்தோடு, தியானத்தோடு, யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ், நிறைய நீ விஷயங்களை நீ விட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த நியமங்களை கடைபிடித்தால் பகவான் உன் மீது பிரியப்பட்டு நிச்சயமாக உனக்கு மகனாக அவர் தோன்றுவார். அப்படிங்கிறது தான் அவரு தன்னுடைய மனைவிக்கு, கர்தம முனி தேவகுதிக்கு கூற ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து என்ன நடைபெறுகிறது அப்படின்னா, பகவான் நீ பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது உன்னுடைய பெயருக்கும் உன்னுடைய புகழுக்காகவும் பகவானை பிரார்த்தனை செய்யாமல் அவரை மகிழ்விப்பதற்காக மட்டுமே உன்னுடைய பிரார்த்தனை இருந்தது அப்படின்னா, உன்னுடைய இதயத்தில் உள்ள அந்த பௌதீக கலங்கங்கள் என்ன முடிச்சு அவிழ்க்கப்படும். காரணம் என்னன்னா, அந்த மனசுல அவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்குல்ல. நான் உங்களை சரியா பயன்படுத்திக்கல, என்னுடைய இந்திரிய இன்பத்திற்காக அந்த சுகத்தை மட்டுமே என்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனால பகவானிடம் உண்மையாக நீ சரணாகதி அடைந்து உன்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் எதுவுமே நீ எதிர்பார்க்காம அந்த பகவானை நீ பண்ணும்போது நிச்சயமாக உன்னிடம் தோன்றக்கூடிய பகவான் உனக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஞானத்தை வழங்கி அதன் மூலமாக பலரும் பயன்படத்தக்க வகையில் அந்த மாதிரி உனக்கு அமையும். அதுபோல அவருடைய தோற்றமும் பலருக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் அந்த தோற்றம் அமைய போகிறது. இப்ப பொதுவா பகவான் ஒரு சாதாரண மனிதன், இப்ப நம்மளுடைய கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, சாதாரணமான ஒரு பெண் தேவகுதி அவளுடைய கர்ப்பத்தில் அவதரிக்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு ஒரு சாஸ்திர அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பகவான் அப்படிங்கிறவரு எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு தகப்பன். இஸ் ஃபாதர் ஆஃப் ஆல் லிவிங் என்டிட்டிஸ் இல்லையா? அதுல ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இங்க பகவான் தேவகுதியின் கருவில் தோன்றி பிரம்மன், பிரம்மன் மீன்ஸ் அந்த அந்த பகவானுக்கு பிரம்மன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. அந்த பிரம்மன், அந்த பிரம்மனை பற்றிய ஒரு ஞானத்தை, அந்த பகவானை பற்றிய ஒரு ஞானத்தை எல்லாருக்கும் அவர் போதிக்க போகிறார். கபிலதேவர் வந்தபோது சாங்கிய தத்துவம் சொல்றோம் இல்லையா? அந்த சாங்கிய பிலாசபி இந்த கபிலதேவர் தோற்றத்தின் போதுதான். 2 கபிலதேவர் இருக்காங்க. இன்னொன்னு டூப்ளிகேட் கபிலதேவர். வி ஆர் டாக்கிங் அபவுட் தி ஒரிஜினல் பர்சனாலிட்டி, உண்மையான பகவானை பற்றி. அவருடைய காலத்தில் தான் இந்த சாங்கிய தத்துவம் என்பது போதிக்கப்படுகிறது. அதைத்தான் அவர் இங்க முன்கூட்டியே அறிவிக்கிறார். உன்னுடைய கருவில் தோன்றக்கூடிய பகவான் இந்த உலகில் உள்ள அனைவருக்குமே மிகச்சிறந்த அளவில் அந்த ஞானத்தை, அந்த பிரம்மனை பற்றிய ஒரு ஞானத்தை அவர் வழங்க இருக்கிறார். அவர் உன்னுடைய மகன் அப்படின்னா பௌதீக ரீதியாக மகனாக நீ பார்க்காதே. அவருடைய ஆற்றல்கள், அவருடைய லீலைகளை எல்லாம் யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு பக்தனை தாயாராக, தகப்பனாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த ஆற்றல், அந்த லீலை அவ்வளவு எளிதாக யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது.
காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒரு பௌதீக வாழ்க்கையில் இருப்பவர்கள் தன்னை அந்த பௌதீக வாழ்க்கையோடு அடையாளப்படுத்தி கொண்டு தன்னுடைய இதயம் அந்த சுகத்தில், ஹிருதய கிரந்தி அப்படிம்பாங்க. ஹிருதய கிரந்தி அப்படின்னா கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாமே அந்த ஜட வஸ்துவோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றன. அதனால அப்படியே அந்த ஜட வாழ்க்கையில் அவர்கள் இருக்கப்படுகிறார்கள். கட்டி போட்ட டைட்டா நீங்க நூல் வச்சு கட்டி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பௌதீக வாழ்க்கையில் அப்படியே அவ்வளோ கட்டி போட்டாச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு வெளியே வர்றது எப்படி அப்படின்னா, இதே ஒரு கருத்து தான் ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு வழங்குகிறார். எப்படி பௌதிக வாழ்க்கையிலிருந்து ஒருவர் வெளியே வர வேண்டும். இங்க தேவகுதிக்கு மகனாக பிறக்கப் போகிறார். இருந்தாலும் அந்த பௌதிக பந்தங்களிலிருந்து வரணும் அப்படிங்கும்போது அந்த பிரார்த்தனைகள் எப்படி இருக்க வேண்டும். அந்த குழந்தை கருவுல தோன்றுவதற்கு முன்பு வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா. ஒரு தாயாக பகவானை பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பௌதிக தளத்தில் இருந்து கொண்டு அதிலிருந்து அவர்கள் எப்படி விடுபட வேண்டும் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இங்க ரிஷபதேவர் தன்னுடைய மகன்களுக்கு கொடுத்தது. யத்பாத பங்கஜ பலாச விலாச பக்தியா கர்மாஷயம் கிரதிதம் உத்கிரதயந்தி சந்தக தத்வான் ரிக்தா மதயோ யதயோ ஆபி ரூத ஷோதோ கணஷ்டம் அரணம் பஜ வாசுதேவம். பகவானினுடைய புனிதமான தாமரை பாதங்களுக்கு நித்தியமாக எவன் ஒருவன் சேவகம் செய்து கொண்டிருக்கிறானோ அவன் இந்த பௌதீக பலன் நோக்கு சிக்கல்களிலிருந்து தன்னை மிகவும் எளிதில் விடுவித்துக் கொள்வான். இது போன்று விடுவித்துக் கொள்வது பக்தர் அல்லாதவர்களுக்கு எளிது கிடையாது. பக்தர் அல்லாதவர்கள் என்றால் ஒரு ஞானிக்கோ யோகிக்கோ கூட அது மிகவும் சிரமம். காரணம், பக்தன் ஒருவன் மட்டுமே அந்த கமலப்பாதங்களுக்கு தொண்டு செய்கிறான். ஒரு ஞானியோ அல்லது யோகியோ, ஒரு ஞானி அப்படின்னா என்ன ஆயிடுது, ஒன்லி அவனுக்கு ஞானம் கிடைக்கிறது, வேதங்களை பத்தி படிக்கிறான், ஞானம் கிடைக்கிறது. ஒரு யோகி என்பவன் மனதை கட்டுப்படுத்துகிறான், உடல் இந்திரிய சுகத்தை கட்டுப்படுத்துகிறான். ஆனால் இதயம், இந்த ஞானிக்கும் சரி இந்த யோகிக்கும் சரி, அவர்களுடைய இதயம் பகவானின் இதயத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது கிடையாது. ஆனால் ஒரு பக்தன் மட்டும்தான் அவன் மனசை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது, இந்திரியத்தை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. அவனுடைய இதயத்தை மட்டுமே பகவானுக்கு சமர்ப்பிக்கிறான். அந்த இதயம் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா மனசும் இந்திரியமுமே பகவானிடம் சென்றுவிடும். புரியுதா இந்த இடத்துல உங்களுக்கு? ஞானி அப்படிங்கிறவனுக்கு அவனுக்கு அறிவு கிடைக்கலாம், ஆனால் அவனுடைய இதயம் அந்த ஒரு சச்சித் ஆனந்தம் சொல்றோம் இல்லையா, சச்சித் அதோட மாத்திரம்தான் இருக்கும். அவனுக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது அவனுக்கு கிடைக்காது. வேற இந்த பக்தனுக்கு கிடைக்கும். அதுதான் இங்கு தேவகுதிக்கு கூறப்படுகிறது. அந்த மாதிரி நீ பகவானையே நினைத்து பகவானுக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரம்ம பாவனா அப்படிங்கும் போது அந்த ஆன்மீக அறிவு என்பது வளர துவங்குகிறது. அது வளரும் பொழுது இந்த பௌதிக சிக்கல்கள், நாட் மெட்டீரியல் நாட் அப்படிங்கிறோம்ல, நம்ம சிக்கி பின்னி பெடரப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிக்கி கொண்டிருக்கிறோம் பௌதிக இச்சைகளில். அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த பௌதீக சிக்கலை நமக்கு ஒரு ஸ்பெஷல் வெப்பன் ஒண்ணு வேணும் அப்படின்னா அந்த வெப்பன் என்ன அப்படின்னா அதுதான் இந்த ஆன்மீக அறிவு. அது வழங்கக்கூடியவர்கள் அந்த சம்பிரதாயம், அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும். சோ இங்கு கர்தம முனி தேவகுதிக்கு அந்த மாதிரி ஒரு நிலையில் அவருக்கு போதனை செய்து பகவான் தோன்ற போகிறார். தோன்றி உன்னுடைய மனதில் உள்ள இந்த சிக்கல்கள், இந்த அட்டாச்மெண்ட், இந்த பற்றுதலை எல்லாம் அவர் வெட்டி எறிய போகிறார். கலங்காமல் இரு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. இது எல்லாமே மைத்ரேய முனி நம்ம போய் பார்த்தோம். மைத்ரேய முனி விதுரருக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். சோ அதெல்லாம் கேட்ட உடனே தேவகுதி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படைகிறார். ரொம்ப சந்தோஷம் அடைந்து தன்னுடைய கணவனுக்கு, இப்போ கணவன் வீட்டை விட்டு போக போறாரு, சன்னியாசியாக போக போறார். காரணம் என்ன அப்படின்னா, கர்தம முனி அப்படிங்கிறவரு பிரஜாபதிகளில் ஒருவர். அந்த பிரஜாபதிகளில் ஒருவர். பிரஜாபதினா என்னது? மக்கள் தொகையினை இனப்பெருக்கம் அதிகரிக்க வேண்டும், மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டும். சோ அவரு வந்தாரு, 9 பெண் குழந்தைகள். அந்த 9 பெண் குழந்தைகளும்
நல்ல ஒரு அருமையான சாதுக்களுக்கு திருமணம் செய்யப்பட்டு அவர்கள் மூலமாக சந்ததியினர் வரும்போது இந்த சமுதாயத்திலுடைய மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. பிரம்மதேவருக்கு அதுதான் முக்கியமான காரணம். இந்த லோகத்தை சிருஷ்டி செய்யும் போது பிரம்மனுக்கு படைக்கப்பட்ட அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு தொண்டன் பிரம்மதேவன் அப்படிங்கும் போது அந்த குணங்களினால் அவதரிக்கப்பட்டவர், அந்த முக்குணங்களினுடைய அதிபதினு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது பிரம்மதேவன் அப்படிங்கும்போது அந்த ரஜோகுணத்திற்கான ஒரு அதிபதி. சத்யாவேஷ அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம் அப்படின்னா அது பிரம்மதேவன். அவருக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது, இந்த பிரஜைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு. அவருடைய மகன் தான் கர்தமா. ஸ்வயம்புவுமே பிரம்மனுடைய மகன். அதே போல கர்தம முனியும் இந்த ஒரு பர்பஸுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட உன்னுடைய இதயத்திலும் தேவகுதி சொல்றார். தேவகுதி ரொம்ப தன்னுடைய கணவனுக்கு நன்றி தெரிவித்து விட்டு, நீங்க பிரஜாபதி, ரொம்ப சிறந்தவர், நீங்க உங்களை இந்த ஒரு பொறுப்பிற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய இதயத்தில் பகவான் வீற்றிருக்கிறார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. தன்னுடைய கணவன் இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரே அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுகிறாள். இதே மாதிரி பார்க்கும்பொழுது பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் வரும்போது சிவபெருமானை ஒரு ஆன்மீக ஆச்சாரியர் ஸ்தனத்தில் வைத்துக்கொண்டு பார்வதி தேவிக்கு பல்வேறு வகையான போதனைகள் வழங்கப்படுகின்றன. அது போல இங்கு பார்க்கும் பொழுது ஒரு குறைந்த மதியுடைய பெண் ஸ்ரீ, அந்த பெண் தன்னுடைய கணவனிடமிருந்து எல்லா விதமான விஷயங்களையும் அவள் பெற்றுக்கொள்கிறார். எப்படி பெற்றுக்கொள்கிறார் என்றால் நம்பிக்கையோடு. அவர் கணவன் சொன்ன விஷயத்த ரொம்ப நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய கணவன் கூறியது போலவே நான் இந்த பௌதிக பந்தங்களிலிருந்து மிக விரைவில் நான் வெளியேற போகிறேன் அப்படின்னு பகவான் இந்த தேவகுதியின் கர்ப்பத்தில் அவதரிக்க போகிறார். இந்த விஷயத்த ஆச்சாரியர்கள் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, எப்படி ஒரு மரக்கட்டையிலிருந்து நம்ம ஒரு யாகம் பண்ணும்போது மரக்கட்டையை போடுறோம், அதுல இருந்து நெருப்பு வருகிறது இல்லையா, நம்ம இதுக்குன்னு நெருப்பை எடுத்துட்டு அதுல போடுறது இல்ல. அந்த மரக்கட்டை உண்மையான யாகத்துல எப்படி நெருப்பு எடுப்பாங்க அப்படின்னா, அந்த மரத்தையும் தேய்க்கும் போது அந்த சூட்டுல இருந்து வர்ற நெருப்புல இருந்து தான் அந்த புகை வருகிறது. இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கற்பூரத்தை போட்டு மேட்ச் பாக்ஸை போட்டு அதை பத்த வச்சு நெருப்பு வர வைப்பாங்க. அப்படி கிடையாது. இங்க என்ன அர்த்தம் என்றால், ஒரு சாதாரண மரத்தில் இருந்து நம்ம ஒரு யாகம் செய்யும் பொழுது எப்படி ஒரு சாதாரண கட்டை ஒரு மரத்தில் இருந்து விறகிலிருந்து நெருப்பு வருகிறதோ, அது போல கர்தம முனியினுடைய விந்துவிலிருந்து தேவகுதி கர்ப்பத்தில் பகவான் அவதரிக்கிறார். சோ இதனால இவங்க 2 பேர் இணைந்ததினால் வந்தது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற விஷயம்தான் ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். இட் இஸ் ஆல்ரெடி டிஃபைன்ட், ஆல்ரெடி டிசைடட். இந்த ஒரு லீலை பகவான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி எல்லாமே ஃபைனலைஸ் ஆயாச்சு. பகவான் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். அவர் என்ன பண்ண போறார் இப்போ அப்படின்னா, தேவகுதியினுடைய கர்ப்பத்தில் நம்ம பார்க்கிறவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் போல தோன்றினாலும் பகவான் ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தனான கர்தம முனி பிளஸ் தேவகுதி அவருடைய பிரார்த்தனைக்கு ஏற்றாற் போல அவர் இங்கு தோன்ற இருக்கிறார். இப்ப நரசிங்கதேவ பகவான் அவர் தோன்றினார் அப்படின்னா, ஹிரண்யகசிபு என்ன சொன்னா, இந்த தூணில் உன்னுடைய பகவான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது அந்த தூணில் இருந்து தோன்றினார். அதே போல வராகதேவர் எப்படி தோன்றினார் அப்படின்னா, பிரம்மதேவன் தீவிரமா ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறான். ஸ்வயம்புவன் கேட்கிறாரு, என்ன நீங்க மக்கள் தொகை இனப்பெருக்கம் செய்யணும்னு சொல்றீங்களே, நான் எந்த இடத்துல இருந்து இதெல்லாம் செய்ய போறேன், எனக்கு இடம் ஒண்ணு கொடுங்க, எல்லா இடமும் இல்லாம இருக்க இப்போ அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய மூக்கிலிருந்து பகவான் வராக தேவனாக தோன்றுகிறார். சோ ஹிரண்யகசிபு இங்க இருக்கானா காட்டு அப்படிங்கும்போது தூணிலிருந்து தோன்றுகிறார். இங்க பகவான் அவருடைய மூக்கு துவாரத்திலிருந்து, பிரம்மதேவனின் மூக்கு துவாரத்திலிருந்து வருகிறார். அப்படி பார்க்கும்பொழுது அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆதாரம் இந்த இடத்துல. அது போல இங்கு கபிலதேவர் தோன்றுவதற்கு கர்தம முனி ஜஸ்ட் ஒரு சோர்ஸ், அவ்வளவுதான். எப்படி அவங்க தோன்றினாங்களோ அதே போல. காரணம், பகவான் இஸ் ஆல்வேஸ், அவர் எட்டர்னல். பகவான் மதுசூதனகா மீன்ஸ் அந்த மதுசூதனன் இங்க வரப்போறார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்லோகத்துல விளக்கமாக தரப்படுகிறது. அரக்கர்களை கொன்றவர், எப்பொழுதுமே அவர் பகவான் தான்.
இந்த அரக்கனை கொன்றதினால் அவருக்கு மதுசூதனன் என்ற ஒரு பெயர் வருகிறதே தவிர அவர் எப்பொழுதுமே பகவான் தான். அது போல இங்கு இவர்கள் கேட்டதற்கு இணங்க கபில தேவராக இப்பொழுது தோன்ற இருக்கிறார். சோ தேவகுதிக்கும் கர்தம முனிக்கும் வரப்போற விஷயம் என்ன அப்படின்னா இந்த பகவான் தான். சோ இந்த விஷயம் பகவான் இந்த மாதிரி அவதாரம் எடுக்க போறார். கர்தம முனி அவருடைய மனைவியான தேவகுதியின் கர்ப்பத்தில் அவர் தோன்ற போகிறார் அப்படின்னு உடனே அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தேவர்கள் எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு ஆனந்தம். அப்படியே மேகங்கள் எல்லாமே அப்படியே கரு மேகங்கள் சூழ்ந்து அப்படியே இடி இடித்து வானத்திலிருந்து பூ மாறி மழை பொழிய துவங்குகிறது. அவ்வளவு ஒரு சந்தோஷம். அது போல அந்த திவ்யமான ஞானங்கள், நல்ல மியூசிக் சவுண்டு, அது இதுன்னு திவ்யமாக எல்லாமே அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த திவ்ய நாதங்கள் வானத்திலிருந்து முழங்க தேவர்கள் அவ்வளவு ஒரு சந்தோஷம். காரணம் என்னன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அவதாரம் ஒண்ணு எடுக்கிறாரு, பகவான் தோன்ற போகிறார் அப்படிங்கிறது. காரணம் அவங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு ரோல் ஒண்ணு கொடுக்க போறாரு பகவான். அவர் வரும்போது தனியா என்னைக்குமே வந்ததே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி இந்த கபில தேவர் தோன்ற போகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனேவே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதை கேட்ட உடனே பிரம்மதேவன் என்ன பண்றாரு அப்படின்னா உடனே தேவகுதி அண்ட் கர்தம முனி இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்திற்கு வருகிறார். கர்ப்பத்துல தோன்ற போறாங்க, அவ்வளவுதான். இன்னும் பகவானுடைய அவதாரம் கபில தேவர் தோன்றவில்லை. அந்த கர்ப்பத்தில் அவர் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனேவே பிரம்மதேவன் அங்கு தோன்றி பிரம்மதேவன் சொல்றாரு, பிரம்மோவாச்சா त्वया मे अपचितिष्टता कल्पिता निर्व्यालिकतः यन्मे शञ्जागृहे वाक्यं பாவன்மானத மானயன். பிரம்மதேவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, கர்தம முனி அவருடைய மகன் இல்லையா, என்னுடைய பிரியமான மகனே, நீ என்னுடைய உத்தரவு முழுமையாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். என்ன உத்தரவு? இனப்பெருக்கம் செய்ய வேண்டியது, மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி பிரம்மதேவர் நாரத முனிக்கும் சனத்குமாரர்கள் 4 குமாரர்களுக்கும் இதேதான் சொன்னார். உங்களை நான் எதுக்கு படைச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க மக்கள் தொகையை இனப்பெருக்கம் செய்ய வேண்டும். அப்படிங்கும் பொழுது இருவருமே சம்மதம் தெரிவிக்கவில்லை. 2 பேருமே கம்ப்ளீட் சன்னியாசி மாதிரி போயிட்டாங்க. எங்களுக்கு பகவானை பத்தி தான் நாங்க தெரிஞ்சுக்கணும், நாங்க மக்கள் தொகை பெருக்குவதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொள்ள மாட்டோம், நாங்க இதெல்லாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் கர்தம முனி அப்பா சொல்லிட்டாரு, பிரம்மதேவர் சொல்லிட்டாரு, நீங்க இனப்பெருக்கம் செய்ய வேண்டும், இந்திரிய சுகத்தை அனுபவிக்க வேண்டும் சொல்லிட்டாரு. அப்படிங்கிற விஷயத்தை ஏற்று அவர் நடைபெற்ற போது அதை பார்த்து பிரம்மதேவன் இங்கு சந்தோஷம் அடைய. அதைத்தான் இங்க சொல்றாரு, நான் உனக்கு கூறிய போதனையை மிகவும் தீவிரமாக பரிசீலனை செய்து நீ எனக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறாய். பிரம்மதேவன் தான் ஆதி பிரஜை, ஈஸ் அ ஜீவ தத்துவா, ஈஸ் நாட் அ விஷ்ணு தத்துவா. அவர்தான் முதல் மனிதர், பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டதுல அவர்தான் முதல் ஜீவ தத்துவா. அதனால அனைவருக்குமே அவர்தான் ஒரு ஆன்மீக ஆச்சாரியர். ஃபர்ஸ்ட் பர்சன். நம்ம ஃபேமிலியில ஒரு மூத்ததா ஒரு வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் போய் அவங்க கிட்ட நம்ம ஐடியா கேட்போம், பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம் இல்லையா? அது போல இந்த சிருஷ்டி செய்வதற்கு முதலில் படைக்கப்பட்டவர் பிரம்மதேவன் அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்கு இருக்கிறது. பிரஜாபதி, நிறைய பிரஜாபதிகள்ல கர்தம முனி அவருக்கு அசிஸ்டண்டா பிரம்மதேவனுக்கு இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும், பகவானால் கூறப்பட்ட இந்த செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒவ்வொருவரையா அவர் கிரியேட் பண்ணிட்டே வரும்போது சோ இவரும் பிரஜாபதி தான். அதனால அந்த ஒரு பெருமை அவருக்கு, நீ சொன்ன மாதிரி பிரஜாபதியாக நான் உன்னை தோற்றுவித்தேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே போல கர்தம முனி 9 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்ததற்காகவும் பிரம்மதேவன் அவரை பாராட்டுகிறார், கர்தம முனியை பாராட்டுகிறார். உன்னுடைய மகள்கள் அனைவருமே கற்புக்கு அரசிகள், ரொம்பவும் they will be very very chaste. அவங்களும் இந்த ஒரு இலக்கு, இந்த இனப்பெருக்கம் செய்வதில் அவர்களும் தீவிரமான ஒரு பங்கு ஆற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு பகவான் என்ன பண்றாரு, பிரம்மதேவன் என்ன சொல்றாரு, இவர்களுக்கு கூடிய விரைவில் நீ திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா பிரம்மதேவன் சொன்ன மாதிரியே இவர் என்ன பண்றாருன்னா கர்தம முனி அந்த 9 பெண்களுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். 9 வகையான சாதுக்கள், அவங்க எல்லாருக்குமே திருமணம் அடையுது. எல்லாமே முடிச்சுட்டு இந்த மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அவர் வீட்டை விட்டு புறப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தோன்றி, அந்த நேரத்துல புறப்படுறதுக்கு முன்னாடி பிரம்மதேவன் அந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி தேவகுதிக்கு ஒரு சின்னதா ஒரு போதனை ஒன்று சொல்றார், ஒரு அறிவுரை கூறுகிறார்.
என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈசா மாணவி தே கர்ப்பம் பிரவிஷ்டக கைத்தப திராணகா அவித்ய சம்சாய கிரந்திம் சித்வா காம் விசர்ஷியதி. பிரம்மதேவன் இதேதான் என்ன கர்தம முனி சொன்னாரோ அதே தான் இப்ப சொல்ல போறார். உன்னுடைய கர்ப்பத்தில் தோன்றுபவன் யார்னா கைத்தபா என்ற ஒரு அரக்கனை கொன்ற பகவான் உன்னுடைய கர்ப்பத்தில் தோன்ற இருக்கிறார். அவர் தோன்றிய பிறகு இந்த பௌதீக சிக்கல், இந்த பௌதீக முடிச்சிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். உன்னுடைய மகன் உலகம் முழுவதும் சுற்றி அனைவருக்குமே இந்த ஆன்மீக போதனையை பற்றி உனக்கு தெரிவிப்பார். சோ இந்த அவித்யா அப்படிங்கும்போது, அந்த அவித்யா அப்படின்னா நம்முடைய அடையாளத்தையே நாம் மறந்து விடுவதுதான் அவித்யா. வித்யா அப்படின்னா என்னது? ஞானம். ஞானம் என்றால் என்ன? நான் யார், பகவான் யார், எனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கிற விஷயம்தான் வித்யா. இங்க அவித்யா, அதை நீ கம்ப்ளீட்டா மறந்துட்ட. சோ அந்த மறந்த விஷயம்தான் இங்கு அதிகமாக பார்க்கப்படுகிறது. நான் உடல் இல்லை, நம்ம சுகத்துக்காக நம்ம இருக்கோம் அப்படின்னு. சோ அதெல்லாமே வந்திருக்கிறதால என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அகங்காரம் தோன்றுகிறது. நம்மளுடைய உடலை பத்தியும் நம்மளுடைய எண்ணத்தை பத்தி நம்ம தோன்றும் போது. சோ அதற்குத்தான் நீங்க பிரம்மதேவன் மிகவும் தெளிவாக கூறுகிறார், உன்னுடைய கர்ப்பத்தில் தோன்றக்கூடியவர் மிகச்சிறப்பான ஒரு பகவான், மிகச்சிறப்பான முறையில் உனக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்து உன்னை அவித்யாவிலிருந்து விலக்கி உலகம் முழுவதும் சுற்றி இதை எல்லாமே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவர் பரப்புவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூறப்படுகிறது. ஸோ நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸ் நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறமா கர்தம முனி வீட்டை விட்டு வெளியே போக போறாரு. அது நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பார்க்கலாம். வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது அவர் என்னெல்லாம் தன்னுடைய மனைவி கிட்ட பேசிட்டு போக போறாரு. அதற்கப்புறமா கபில தேவர் தோன்றுவது, கபில தேவருக்கும் தேவகுதிக்கும் நடைபெறக்கூடிய அந்த சம்பாஷணை, அதுல எப்படி பல்வேறு வகையான போதனைகள் தரப்பட்டு தேவகுதிக்கு இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுதலை, முக்தி கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்ல நம்ம அதை பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம்.